ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐடிகேல இருக்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஃபுல்லாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இல்லம் தேடி கல்வியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முழுசாக கேளுங்க. இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆடியோ பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை ஃபுல்லாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. டெலகிராம் லிங்க் அனுப்பியிருக்கேன். இ சேவை ஐடி குரூப்னே இருக்குது. அந்த குரூப்பில் ஃபுல்லாக வந்து இந்த லிங்கை கொடுத்து டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆக சொல்லுங்கள். ஏன்னா 20,000 பேர் வந்து அதில் தான் ஆட் ஆக முடியும். வாட்ஸ்அப்பில் ஆட் ஆக முடியும். இமிடியேட்லி எல்லோரும் அந்த குரூப்பில் நீங்களும் ஆட் ஆகிடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த குரூப் லிங்கை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 நாளையில் அட்லீஸ்ட் 10,000 பேர் ஒன்றிணைவீங்க நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா சும்மா பேருக்கு போயிட்டு மனு கொடுத்துட்டு பண்ணிகிட்ருக்கிற மட்டும்லாம் பிளான் பண்ணாதீங்க. பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையுமே உங்களுக்கு இ சேவை ஐடி வேணும், உண்மையுமே ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். பார்க்கலாம். 3 நாளையில் 10,000 பேர் ஒன்றிணைஞ்சிட்டா அங்கிட்டு ஒரு 3 நாளில் 10,000 பேர் இணைஞ்சிடலாம். இம்மிடியட்லி இது ஒரு பெரிய புரட்சியாக இருக்கும். தமிழ்நாடு முழுக்க அட்டன் டயத்தில் எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் அதே ஒரே நேரத்தில் மனு கொடுக்கணும். மனு கொடுத்துட்டு வெளில வரும்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட் வாசல்லையும் ரிப்போர்ட்ரு வந்து பேட்டி எடுக்கணும். அது நியூஸ் பேப்பரில் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகணும். இதுதான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோள். அதாவது மகாத்மா காந்தி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் போராடினாங்க தான். ஆனால் மகாத்மா காந்தி அகிம்சையில் ரொம்ப அமைதியாக பிளான் பண்ணி போராடினார். அதனால தான் அவர் 1919 என்ட்ராகி 1947 சுதந்திரம் வாங்க முடிஞ்சிச்சு. நம்ம ஆளுங்க 300 ஆண்டுகள் போராடினாங்க மொட்டைத்தனமாக. அந்த மொட்டைத்தனமாக போராட நினைக்காம ஏதாவது வாய்ப்பு வேணுங்கிறவங்க சிந்திச்சு அறிவுபூர்வமாக போராடுங்க. அரசியல்வாதிகள் அரசியல்லாம் எதிர்த்து போராடுற அளவுக்கெல்லாம் வந்து முடியாது. எங்கே எப்போ எப்படி எதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். நிறைய பேருக்கு தெரியாது. ஏனோ தானோன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிட்டு